வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. கம்ஃபர்ட் ஜோன் பற்றி 6 வீடியோ போட்டாச்சுங்க. இது அது சம்மந்தப்பட்டதான் 7வது பாட்டுன்னு வச்சுக்கலாம். சூரியவம்சம் படம் பார்ப்போம். கண்டென்ட் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சினிமா படத்தை ரிவ்யூ பண்ணிட்டு நினைக்காதீங்க. இந்த கதையை, இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் கேட்டால் அந்த படம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்க. நம்ம பையன் ஒரு மீடியம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவர் வந்து +2 முடித்தோடனே தொழில் படிப்பு படிக்கிறேன்ட்டு டிப்ளமோ படித்தார். டிப்ளமோ ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் படித்தார். ஓகே, ஆட்டோமொபைல் மெக்கானிக் படிக்கும்போது கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, கம்பல்சரின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன நடக்குது, படித்து முடித்தார். அவருக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ கடன் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. ஸோ அந்த கடனை இவர் தான் அடைக்கணும் அப்படின்ற கட்டாயம். படித்து முடித்தார். இவர் படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆவரேஜ் வேலை தான் கிடைக்குது. ஒரு 12-13,000 ரூபாய் சம்பளத்தில் தான் ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். வேலை கிடைக்குது. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்னென்னா, 2 மாதம் 3 மாதம் வேலைக்கு போகிறாரு. என்ன நோட் பண்ணுறாரு, இவ்வளோ வேலை செய்கிறோம் ஆனால் சம்பளம் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்தை அவர் டிவைட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி டிவைட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு 400 ரூபா கூட வரல. என்னடா அது, ஒரு நாளைக்கு 400 ரூபா 450 ரூபான்னா நம்மளுடைய கஷ்டம் எப்போ தீர்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது அவர் ஒரு விஷயத்த பார்க்குறாரு. என்னென்னா, அவர் இருக்க ஊரில் வந்து இந்த ஆட்டோக்காரங்க ரொம்ப கம்மி, இருக்கிறது 1-2 பேர் தான். அவங்களும் கொஞ்சம் அடாவடி அடிக்கிறவங்களா இருந்தாங்க. ஸோ மக்களுக்கு இந்த ஆட்டோக்காரங்க மேலே சில நல்ல அபிப்பிராயம் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன யோசிச்சாரோ தெரியல, நேராக அந்த பையன் அந்த 2 மாதத்தில் வேலையை விட்டு வந்து அவங்க அம்மாகிட்ட கேட்டு இருக்கிற ஒரே ஒரு செயின் தான், அந்த செயின் எதுவுமே அடமானம் வச்சு ஒரு ஆட்டோவை எடுத்து அவன் ஓட்ட ஆரம்பித்தான். ஊரில் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தான். அதில் என்னென்னா, அவன் தரத்தை மெயின்டைன் பண்ணான். நியாயமான கூலி கேட்டான். 2வது ஃப்ரெண்ட்லிலெஸ், அடாவடி அடிக்கலை. 3வது எனி டைம் ரீச்சபிள். அவங்க நீங்கள் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிற்பான். அது மாதிரி கடுமையாக உழைச்சதில் வெகு சீக்கிரத்தில் அவன் என்ன பண்ணான், முதல்ல ஆட்டோவோட டியூவும் அடைச்சான். 2வது அந்த கல்வி கடனையும் அடைச்சிட்டான். இப்போது அவன் ஒரு ஆட்டோவுக்கு ஓனராகவே மாறிட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மாதிரி வேலை இல்லாத பசங்களுக்கு அவங்களுக்கு நான் டியூ எடுத்து கொடுக்குறேன், டியூவையும் அடைக்கணும், அந்த கூலியில் ஒரு ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி 2 ஆட்டோவும் வாங்கி போட்டு வச்சுருக்கான். ஓகே, இதுக்கு தான் சூரியவம்சம் படம்னு சொன்னாங்க. சரி, இந்த கதைக்கும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது பேசுவோமே. என்னன்னா, ரிஸ்க் டேக்கிங். கண்டிப்பாக 95 ஜாப் பெஸ்ட்டா, செல்ஃப் பிஸ்னஸ் பெஸ்ட்டான்னு அதை பற்றி பேசலைங்க. அது பயங்கரமான கான்ட்ரவர்சி. ஓகே, ஆனால் செல்ஃப் பிஸ்னஸ் தான் க்ரோத் உண்டு, நீங்கள் அதை கரெக்டாக செய்யும் பட்சத்தில். இது சம்மந்தம் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். ஓகே, நீங்கள் செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஓபி அடிச்சிங்கன்னா அதில் க்ரோத்துன்னு ஒன்று இருக்காது. ஆனால் மாத சம்பளன்றது ஒரு பக்கா கம்ஃபர்ட் ஜோன். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேலை செஞ்சாலும் செய்யலாம் மாசமான சம்பளம் வருது இல்லப்பா அப்படின்வாங்க. அது ஒன்று சொல்லுவாங்க, இப்படியேவா இருக்க போகுது, இதுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷனில் போகுதுன்னு. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது. ஒரு சில பேர்லாம் ஒரே இடத்துல அப்படியே உக்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த குரோத்தே கிடைக்காம போகும். ஸோ இதுதான். இப்போது அந்த பையன் தன்னுடைய சேலரியை பர் டே எவ்வளோன்னு டிவைட் பண்ணி அவனுடைய ரெக்குயர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது, ஐயோ என் தேவைக்கு இது எனக்கு உதவாதே, நம்ம என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணது ஒரு விஷயம். 2வது, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது, இதில் தான் நமக்கு வருமானம் வருது, இப்படி ஒரு தொழில் இருக்குது, இதுக்கான இந்த தொழிலுக்கான தேவைகள் இருக்குது அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சான். 3வது, அவன் ரிஸ்க் எடுத்தான். பார்க்கலாம் என்ன நடக்குது ஆச்சு. இப்போ சப்போஸ் அந்த தொழில் அவனுக்கு கை கொடுக்க அவன் போயிருந்தாலும் அதை பற்றி அவன் கவலைப்பட போதில்லை. பட் அவன் துணிஞ்சு ரிஸ்க்குன்னு ஒன்று எடுத்தான். ஓகே, இதில் 4வதும் ஒன்று இருக்குங்க. என்னன்னா, ஃபேமிலி சப்போர்ட். இந்த மாதிரி 2 மாதம் படிச்சுட்டு 2 மாதம் வேலைக்கு போயிட்டு அந்த பையன் திடீர்னு ஆட்டோ ஓட்டினா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்க, பட் அவங்கள அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் நேராக வந்து அவங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் இவங்க வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போனாங்க. இதெல்லாம் தகுமா, தேவையா, இதெல்லாம் எதுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் விவரம் கம்மி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
எதையோ ஒன்று பண்ணுறான், பண்ணிட்டு போட்டோம் விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க. நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைப்பு இருந்தாலும் எடுக்க முடியாத காரணம் ஃபேமிலி சப்போர்ட். அவ்வளோதாங்க. இதுதான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு நமக்கு தைரியம் வேணும், கூடவே நமக்கு சப்போர்ட்டும் வேணும். மீண்டும் விவாதிப்போம்.